2024இல் தமிழகத்தை உலுக்கிய அரசியல் கொலைகள். 2024இல் நிகழ்ந்த அரசியல் தலைவர்கள் படுகொலைகள். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சிகளை பேச வைத்துள்ளது. சென்னையில் பிஸ்பின் ஆம்ஸ்ட்ராங், நெல்லையில் காங்கிரசின் ஜெயக்குமார், மதுரையில் இன்ட்வின் பாலசுப்ரமணி, சேலத்தில் அதிமுகவின் சண்முகம், சிவகங்கையில் கடந்த ஆகஸ்டில் நிகழ்ந்த பிஜேபி நிர்வாகி செல்வகுமார் உள்ளிட்டோரின் படுகொலைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதுக்கு புதிய இணையதளம். தமிழ்நாடு மின்சார வாரியம் தனக்கென்று புதிய இணையதளத்தை அறிமுகம் செய்துள்ளது. TNPDCL என்ற இந்த இணையதளத்தில் நீங்கள் மின் கட்டணம் செலுத்துவது, மின்வெட்டு பகுதிகளை அறிந்து கொள்வது என்று அனைத்து தகவல்களையும் பெறலாம். மின்வெட்டு நேரத்தில் தொடர்பு கொள்ள 9497949887 என்ற 24/7 சேவை எண்ணையும் இந்த தளம் வழங்கியுள்ளது. அனுப்பர்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்ற 2 பேர் கைது. திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியில் 15 வேலம்பாளையம் போலீசார் ரோந்து வந்தனர். அப்போது சாரதாநகரில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். இதில் அவர்கள் அதே பகுதியை சேர்ந்த ரவி, வயது 44, சிவக்குமார், 22 என்பது தெரிய வந்தது. அவர்கள் அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிந்தது. நேற்று 2 பேரையும் கைது செய்த போலீசார் 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பெண் வியாபாரியிடம் பணம் திருடிய 2 பேர் கைது. திருப்பூர் புதிய பஸ் நிலையத்தை அடுத்த குமாரசாமி நகரை சேர்ந்தவர் ஆண்டியம்மாள், 71. ஆண்டியம்மாள் ஒரு பையில் 27 ரூபாய் 1000 பணத்தை வைத்துக்கொண்டு அப்பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 2 பேர் ஆண்டியம்மாளிடம் இருந்த பணப்பையை திருடிக்கொண்டு சென்றனர். இந்த வழக்கில் 2 பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர். திருப்பூரில் விவசாயிக்கு விருது அறிவிப்பு. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலமாக 2024 முதல் 25 வரை ஆம் ஆண்டுக்கான செம்மை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் திருப்பூரில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் முதலிடம் பிடிக்கும் விவசாயிக்கு 5 லட்சம் ரூபாய் மற்றும் 7 ரூபாய் 1000 மதிப்புடைய தங்கப்பதக்கம் வழங்கப்பட உள்ளது.